எங்கள் அப்பா அப்பா வந்து எங்கள் அப்பா ரொம்ப அப்பாவா அப்பா என் அப்பா அப்பானா ஒரு நல்ல ஃப்ரெண்டு. Basically like my best friend who would tell me what is right and wrong, what is wrong at the right minute. அப்பா என்ன திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஆனால் அம்மாவோட அப்பா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அப்பா படிக்கிற விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, பட் ஃபேமிலின்னு வந்துட்டா ஜாலி டைப். இஸ் ஃபன்னி டைப். வீட்லேயும் ஃபன்னி தான், எங்கே போனாலும் அவர் ஃபன்னி டைப்பாக தான் இருப்பார். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சர்ப்ரைஸ்னால் என்னென்னு தெரியாது. என்னோடய பர்த்டே டேட் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இருக்காது. நைட் 12 o'clock வந்து என் பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்டினாங்க. அவரோட பர்த்டேக்கு எனக்கு ட்ரீட் வைக்கணும். அப்பா எனக்கு ஒரு ஹார்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. Dad bought it for me, a remote control helicopter and Beyblade. I was totally excited. கிஃப்ட்டுன்னா அது அப்பாவோட லவ் அண்ட் கேர். எங்கள் அப்பா நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா நான் நேத்திக்கு கூட ஒரு புக்கு கேட்டால் 3 புக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு வீட்டில். மறக்க முடியாத மூமெண்ட்னா அதுதான். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம். எங்கள் அப்பாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்பா இல்லைன்னா நான் இல்லை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வர முன்னுயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்